அனைவருக்கும் மீண்டும் எனது வணக்கங்கள். இதுவும் இன்னொரு கட்டுரையும் தொல்காப்பியம் பற்றி. தொல்காப்பிய பூங்கா கலைஞர் எழுதிய அந்த தொல்காப்பிய பூங்காவில் பூங்காவை வைத்து ஒரு கட்டுரை. இதில் என்னென்னா, கட்டுரை தலைப்பு வந்து கலைஞரும் கடவுளும். ஏன்னா கலைஞர் வந்து கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர், பெரியார் மாதிரி கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா பெரியார் கடவுள் மறுப்பு கொள்கை உடையவராக இருந்தாலும் அவர் என்னமோ பிள்ளையாரெல்லாம் வச்சு கும்பிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் கருத்துக்கள் இருக்கும். அது மாதிரி இங்கே கலைஞர் என்ன பண்ணுறாரு, பெரியார் வழியில் வந்தனால பகுத்தறிவு நோக்கில் இவரும் செயல்பட்டதால் இவரையும் கடவுள் மறுப்பு கொள்கையாளர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இங்கே தொல்காப்பிய பூங்கா அப்படின்னு அவர் எழுதின அந்த தொல்காப்பிய பூங்காவில் கடவுளை பற்றி நிறையா சொல்லியிருக்காரு. அதை வந்து நான் அதை படித்து பார்க்கும்போது சரி இதை ஒரு கட்டுரையாக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. முரண்பட்ட சிந்தனை மாதிரி, கலைஞர் வந்து கடவுள் எதிர்ப்பு கோட்பாளர் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இதில் வெறும் கடவுள்களை பற்றி சொல்லியிருக்காரு. அப்போ கடவுள் எண்ணம் வந்து கடவுளை பற்றிய எண்ணம் மனசில் இருந்தால் தான் அதை வந்து எழுத்தில் கொண்டு வர முடியும் அப்படின்றத சரி இதை ஒரு கட்டுரையாக வச்சுட்டு எழுதலாம், இதை நிறுவலாம் அப்படின்றதுக்காக இதை எடுத்தேன், இந்த டாப்பிக்கை. இப்போ பார்க்கலாம் வாங்க. தலைப்பு கலைஞரும் கடவுளும், தொல்காப்பிய பூங்கா. முன்னுரை. பெரியாரை பின்பற்றி கடவுள் மறுப்பு கொள்கையாளராக தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட கலைஞர் அவர்கள் கடவுளுக்கு ஆதரவாளராக, கடவுளை வேண்டுபவராக முதல் இலக்கணமான தொல்காப்பியத்திற்கு தொல்காப்பிய பூங்கா என்ற பெயரில் எழுதியுள்ள உரையில் எண்ணற்ற இடங்களில் எண்ணற்ற பெயர்களில் கடவுளரை பற்றி, கடவுள் சிந்தனைகளை பற்றி சுட்டுகின்றார். கலைஞர் இவ்வாறு கடவுளரை பற்றி தம் உரை நூலில் கையாண்டுள்ள விதத்தை ஆராய்வதாக இக்கட்டுரை அமையும். கலைஞரின் சொல் புதிது, பொருள் புதிது. தமிழ் கற்றவர் மட்டுமே தொல்காப்பியத்தை அறிந்திருந்த காலத்தில் தமிழை வாசிக்க தெரிந்தவர் எல்லோருமே தொல்காப்பியத்தை கற்க முடியும் என்ற கொள்கையை கலைஞர் அவர்கள் தம் தொல்காப்பிய பூங்கா மூலம் வெளிப்படுத்தியுள்ளார். அவரது உரை மற்ற இலக்கண உரையாசிரியர்களைப் போல உள்ளுரை, இறைச்சி, உவமை, மேற்கோள், நீண்ட சொற்கள், எளிதில் பொருள் உணர இயலா சொற்கள் என்றில்லாமல் 6 வயது சிறுவன் முதல் 60 வயது முதியவர் வரை எளிதில் அனைவரும் புரிந்து தெளிந்து கொள்ளும்படியாக சிறு சிறு கதைகளாக, வரலாற்று நிகழ்வுகளாக எளிமைப்படுத்தி அமைத்துள்ளார். பாகற்காயாக இருந்த தொல்காப்பியத்தை கற்கும் மாணவர்களுக்கு பலாச்சூளையாக மாற்றி புரிந்து கொள்ள செய்துள்ளார். சிவனும் கலைஞரும். சைவ மெய்யன்பரை பற்றியும் அவரது சிவபக்தியை பற்றியும் இறைச்சி தொடர்பான இறைச்சி தானே உரிப்புறத்ததுவே என்ற தொல்காப்பிய 34, தொல்காப்பிய 35, தொல்காப்பிய 36 3 நுட்பாக்களில் இறைச்சியை பற்றி தொல்காப்பியர் சுட்டுவார். உள்ளுரை. இறைச்சி என்பது இது ஒரு பாடலில் உள்ளுரை, சங்க இலக்கிய பாடல், எந்த இலக்கிய பாடல்கள் எடுத்துக்கிட்டாலும் அதில் உள்ளுரை இருக்கும், இறைச்சி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி இங்கே தொல்காப்பியர் சொல்லும்போது இறைச்சி தானே உரிப்புறத்ததுவே, இறைச்சியின் பிறக்கும் பொருளுமார் உளவே அன்புறு தகுவன இறைச்சியில் சுட்டலும் வன்புரை ஆகும் வருந்திய பொழுதே என்ற நூற்பாக்களுக்கு விளக்கம் கூற வந்த கலைஞர் ஐவேறு ஏதாவது கதைகளை என்ற நூற்பாக்களுக்கு இந்த இறைச்சி சம்பந்தமாக 3 நூற்பாக்களை தொல்காப்பியர் கூறியிருப்பார். இந்த 3 நூற்பாக்களுக்கும் விளக்கம் கூற வந்த கலைஞர் என்ன பண்ணுறாருன்னா, ஏதாவது கதைகளை சொல்லியோ கட்டுரைகளை சுட்டியோ உரை கூறாமல் தமது கடவுள் பற்றிய சிந்தனையை வெளிப்படுத்துகின்றார். சிவனின் மேல் அதீத பக்தி கொண்ட ஒருவர் சிவனுக்குரிய விசேட தினங்களில் சைவ அடியவர்களை தேடி உணவிட்டு மகிழ எண்ணி ஒரு சைவ அடியவரை உணவருந்த தன் இல்லத்திற்கு அழைத்து வந்து திண்ணையில் அமர வைத்துவிட்டு உள்ளே சென்று உணவு தயாராகும் வரையில் தன் மகனுக்கு இலக்கணத்தில் இடம்பெறக்கூடிய இறைச்சி பற்றி பாடம் எடுத்த நிகழ்வையும் தவறாக புரிந்து கொண்டு தன் காதில் இறைச்சி என்ற சொல் பலமுறை ஒலித்ததால் உணவருந்த வந்த சைவ மெய்யன்பர் ஓட்டம் எடுத்த நிகழ்வையும் பதிவு செய்கின்றார் தனது தொல்காப்பிய பூங்காவில் 382வது பக்கத்தில். கலைஞர் அவர்கள் கடவுளாகிய சிவன் மேல் கொண்ட பக்தியால் தான் சிவனை பற்றி கதையை போல் கூறி இறைச்சி தொடர்பான நூற்பாவுக்கு விளக்கம் தருகின்றார். கலைஞரும் கண்ணனும். தன் மகள் தனக்கு பிடித்த ஆடவனுடன் உடன்போக்கில் சென்று விட்டதை தோழி மூலம் அறிந்த செவிலி தன் மகள் அவ்வாடவனுடன் எவ்வழியில் சென்றாலோ என்னென்ன இடையூறுகள் அவர்களுக்கு நிகழ்ந்ததோ என்றெல்லாம் எண்ணி பலவாறு தோழியிடமும் கண்டோரிடமும் புலம்புகின்ற நற்றாயின்
தன்னும் அவனும் அவளும் சுட்டி மண்ணு நிமித்தம் மொழிப்பொருள் தெய்வம் என்ற தொல்காப்பிய பொருளதிகார அகத்தினியல் 39வது நூற்பாவுக்கு என்ற கூற்றுக்கு உரையிருத்த கலைஞர் அவளை நத்தி கிடந்த என்னை விடுத்து சென்றவளும் அவளை அழைத்து சென்றவனும் நலமுடன் இருப்பதற்கு சகுன சாத்திரங்கள் பார்க்க வேண்டாமா? முல்லை தெய்வமாம் கண்ணனுக்கு வேண்டுதல் செய்ய வேண்டாமா என தொல்காப்பிய பூங்காவில் பக்கம் 120 என்றெல்லாம் நற்றாய் கூற்றிற்கு உரை வகுத்ததில் தொல்காப்பியர் தெய்வம் என சுட்டியுள்ளதற்கு கலைஞர் முல்லை நில தெய்வமான கண்ணனை சுட்டி இருப்பது இவரின் கண்ணன் மீது கொண்ட பக்தியையே உணர்த்துகின்றது. கண்ணனும் அர்ச்சுனனும். பாரத போர் பற்றிய செய்தியை ஆண்மை திரிந்த பெயர்நிலை கிளவி ஆண்மை அரிசொற்கு ஆகிடன் இன்றே என்ற தொல்காப்பிய சொல்லதிகார கிளவியாக்க நூற்பா 12 கலைஞர் விளக்கம் தருகையில், பாரத கதையில் சூதாடி தருமன் தோற்ற தன் நாட்டை மீட்க மாறுவேடத்தில் பஞ்ச பாண்டவர்களுள் பேடி வடிவத்தில் இருந்த அர்ஜுனன் கடவுள் கண்ணனோடு உரையாடும் நிகழ்வாக கண்ணனிடம் அர்ஜுனன் கண்ணா நான் ஆண்பாலா பெண்பாலா என வினவுவதாகவும் அவ்வினவலுக்கு தொல்காப்பியத்தில் ஆண்மை திரிந்த பிறகு அவர்களை ஆண்மைத்தன்மை சுட்டுகின்ற சொல்லுடன் சேர்த்து சுட்டக்கூடாது. அதாவது பேடி வந்தான், பேடி போனான், பேடி பேசினான் என்று சுட்டாமல் பேடி வந்தாள், பேடி சென்றாள் என்றே மாறுவேடத்தில் உள்ள உம்மையும் கௌரவர்கள் கண்டுபிடிக்காமல் இருக்க கூற வேண்டும் என கண்ணன் பதில் உரைத்ததாகவும் தனது தொல்காப்பிய பூங்காவில் பக்கம் 120 சுட்டும் கலைஞரின் மகாபாரத கதையோடு கூடிய கற்பனையான நிகழ்விலும் கண்ணன் என்ற கடவுளே சுட்டப்படுவதிலிருந்து கலைஞருக்கு இருந்த கண்ண பக்தியே நமக்கு தெரிகின்றது. உயிர் எழுத்துக்களும் முருகனும். அவுகார இருவாய் பன்னீர் எழுத்தும் உயிரென மொழிவ என தொல்காப்பியர் எழுத்ததிகார நூற்பா 8 உயிரெழுத்துக்களின் வகை பற்றிய நூற்பாவிற்கு கலைஞர் அவர்கள் விளக்கம் தருகையில், உயிரெழுத்துக்கள் 12 என்பதனை தமிழ் கடவுள் முருகனின் 12 கைகளை ஞாபகம் வைத்து கொண்டால் மறக்காது என தொல்காப்பிய பூங்காவில் பக்கம் 46 என குழந்தைகளுக்கு பாடம் சுட்டுவதை போல் எளிமையாக கூறி விளக்குகின்றார். முருகனுக்கு 12 கைகள் என்பதை படிக்காத பாமர மக்கள் கூட வாய்வழி செய்தியாக அறிந்திருப்பர். முருகனே அன்றி வேறு ஏதேனும் கலைஞருக்கு உதாரணம் சுட்ட கிடைக்காதது அவரின் முருக கடவுளின் மீதான பக்தியையே நம்மை உணர வைக்கின்றது. ஐயப்பனும் மெய் எழுத்துக்களும். க ஞ ச ஞ ட ந என்ற மெய்யெழுத்துக்கள் 18 என்பதற்கு கடவுள் ஐயப்பனின் படிக்கட்டு போல மெய்யெழுத்தும் 18 என கடவுளோடு தொடர்புபடுத்தி தமிழ் எழுத்துக்களை கலைஞர் அவர்கள் விளக்குகின்றார். பிள்ளையாரும் நிலவும். நிலவை பற்றி ஓரிடத்தில் கலைஞர் தொல்காப்பிய உரையில் சுட்டுகையில், வானத்தில் பிள்ளை நிலவானது பிள்ளையார் கோயில் வாசலில் உடைத்த தேங்காயில் சிதறிய துண்டு போல வானில் மிதந்த நேரம் என தொல்காப்பிய பூங்காவில் பக்கம் 55 முழு முதற் கடவுளான விநாயகரோடு தொடர்புபடுத்தி கவிதை நடையில் சுட்டுவதும் கடவுள் பக்தியே. வேல் சுந்தரன். முருக கடவுளுக்குரிய பல பெயர்களில் வேலன் சுந்தரன் போன்றவையும் ஒரு பெயர்களே. இப்பெயர்களை தலைவனை தலைவி வர்ணிக்கும் இடங்களாக தொல்காப்பிய பூங்காவில் கலைஞர் வினையொன்றை முடிப்பதற்கு வேற்றூர் சென்ற வேலன் என பக்கம் 342 தேன் சிந்தும் வஞ்சிக்கு வேலன் வருகைதான் உயிரே தரும் என பக்கம் 342 என்றெல்லாம் சுட்டுகின்ற நிலையில் உலகில் எண்ணற்ற பெயர்கள் இருக்கையில் கலைஞர் கடவுள் முருகனின் பெயரை சுட்டியிருப்பது அவரது பக்தி உணர்வையே வெளிப்படுத்துகின்றது. கூவாக கடவுள் கூவாக திருவிழா. ஆண்மை நிலையில் இருந்து திரிந்த 3ஆம் பாலினத்தவரை ஆண்மையோடு சேர்த்து கூறும் வழக்கம் இல்லை என்ற சொல்லதிகார நூற்பாவிற்கு விளக்கம் கூறுகையில், ஆண்பால் பெண்பால் அன்றி 3ஆம் பாலினத்தவரின் கடவுளான கூவாக கடவுள் பற்றிய செய்தியை தென்னார்காடு மாவட்டத்தில் ஆண்டுதோறும் அரவானை பலியிடும் கூவாக திருவிழா நடைபெற்றது. அதற்கு நாட்டின் பல்வேறு பகுதியில் இருந்தும் அரவாணிகள் வந்து கூடி குழுமி பங்கேற்று வேடமிட்டு கும்மியடித்து பல்வேறு பகுதியில்
அதற்கு நாட்டின் பல்வேறு பகுதியில் இருந்தும் அரவாணிகள் வந்து கூடி குழுமி பல்வேறு வேடமிட்டு கும்மியடித்து ஆட்டம் பாட்டமோடு அரவானை பலியிட்ட பின் மாங்கல்யம் துறந்து புலம்பினர் என தனது தொல்காப்பிய பூங்காவில் பக்கம் 120 என்றவாறு சுட்டுகின்ற நிகழ்விலும் கடவுள் பற்றிய கடவுளரின் சிந்தனை கலைஞரின் கடவுளை பற்றிய சிந்தனை வெளிப்படுகின்றது. சிவராத்திரி விழா. இறைச்சி என்ற நூற்பாவிற்கு விளக்கம் கூறுகையில், அன்று மகா சிவராத்திரி என்பதை பஞ்சாங்கம் பார்க்காமலே அந்த சைவ மெய்யன்பர் அறிந்திருந்தார். கத்தரி, முருங்கை, வாழைக்காய் சிவனுக்குரிய நாள் இன்று சிவராத்திரி. தொல்காப்பிய பூங்கா பக்கம் 382 அன்பே சிவம் இவை அனைத்தையும் மறந்துவிட்டு சைவமா அசைவமா அரஹர சிவசிவா சம்போ மகாதேவா சிவசிவா என்றெல்லாம் விருந்துண்ண அழைத்து வந்த சைவ அடியவர் சைவ மெய்யன்பரிடம் வினா கேட்பதாக கலைஞர் சுட்டுவதிலிருந்து சிவனுக்குரிய விழா நாள் மீதும் கலைஞர் கொண்ட பக்தி புலனாகின்றது. திருவாதிரை திருவிழா. மார்கழி மாதத்தில் திருவாதிரை விண்மீன் கூடிய முழுமதியாகிய பௌர்ணமி நாளில் ஆதிரையனான சிவபெருமானுக்கு பெண்களால் கடைபிடிக்கப்படும் தீர்க்க சுமங்கலி நோன்பிற்கு ஆருத்ரா தரிசனம் என்ற பெயர் உண்டு. இத்திருவிழாவை பற்றி கலைஞர் திருவாரூரில் எழுந்தருளியுள்ள வீதி விடங்க பெருமானுக்கு சிறப்பாக திருவாதிரை திருவிழா கொண்டாடப்படும் என தொல்காப்பிய பூங்கா பக்கம் 383 சுட்டுகின்றார். மேலும் குடைநாட்கோல் வாழ்நாட்கோல் என அரசனின் குடையையும் வாளையும் புறவீடு விட்ட புறத்திணையல் நூற்பாவிற்கான விளக்க உரையில், திருவாதிரை திருநாளில் பக்தர்களும் குருக்கள்மார்களும் உற்சவரை பீடத்தில் வைத்து தோள் கொடுத்து தூக்கி விழா கொண்டாடுவர். தேரிலும் வைத்து தேரோட்ட விழா நடத்துவர். விழா முடிந்த பிறகு கோயிலின் உட்புறம் கொண்டு வந்து அமர்த்திடுவர் என்ற கலைஞரின் சிவ பக்தியிலிருந்து தெய்வத்திற்கு அளிக்கப்படும் பக்தி நிறைந்த பெருமையை மன்னர்கள் தங்களின் போர்வாளுக்கு அளித்து சிறப்பு செய்தனர் என கலைஞர் அவர்கள் சுட்டுகின்றார். இந்திர விழா. தொல்காப்பியம் இயற்றப்பட்ட காலத்தில் நானில தெய்வங்களில் மருத நிலத்தின் தெய்வமாக வேந்தன் என்பவரே அழைக்கப்பட்டார். இவ்வேந்தனே பின்னாளில் இந்திரன் என குறிப்பிடப்பட்ட காலகட்டத்தில் மருதநில மக்கள் இந்திர விழா நிகழ்ச்சியை தாமரைப்பூ சூடியும் கழுநீர் பூக்கள் அணிந்தும் காஞ்சி வஞ்சி மருதம் எனும் மரங்கள் நிறைந்த பகுதியில் மருதையால் கொண்டு மருதப்பன் இசைத்தும் கடாவெடுதல் புது நீராடுதல் போன்ற களியாட்டங்களில் ஈடுபட்டும் கொண்டாடுகின்றனர் என இந்திர விழா கொண்டாடிய நிகழ்வை தொல்காப்பிய பூங்காவில் கலைஞர் சுட்டுவதிலிருந்து இறைவனுக்கு எடுக்கப்படும் விழாக்களில் அவருக்கு இருந்த ஈடுபாடு புலனாகின்றது. கடவுளுக்குரிய மந்திரங்களாக. பொருளதிகாரத்தில் இறைச்சி தொடர்பான நூற்பாக்களுக்கு உரை கூறுகையில், அரஹர சிவசிவா சம்போ மகாதேவா அன்பே சிவம் என்று முருகனுக்கும் சிவனுக்கும் உரிய மந்திரங்களையும் தொல்காப்பிய பூங்கா 386 பக்கத்தில் மழை பெய்து ஓய்ந்த நடு இரவு பொழுதில் தவளைகள் அரஹரா சத்தமிட்டன என தொல்காப்பிய பூங்கா பக்கம் 55 தன்னும் அவனும் அவளும் சுட்டி என்ற செவிலி கூற்று நூற்பா விளக்க உரையில், குளிர்காலத்தில் யாம பொழுதில் கண்ணனை போற்றி முழங்கிடும் ஒளி தாயின் காதிலும் செவிலியின் காதிலும் ஒலித்தது என தொல்காப்பிய பூங்கா பக்கம் 167 கடவுளுக்குரிய மந்திரங்களை பற்றி கடவுளையே விரும்பாத கலைஞர் சுட்டுவதிலிருந்து கடவுளை பற்றி அவரது உள்ளுணர்வு மேலிடுகின்றது. வேள்வி பற்றி கலைஞர். மாபெரும் தீயை வளர்த்து செய்யப்படும் ஓர் இந்து சமய சடங்கு வழிபாட்டு முறைக்கு வேள்வி யாகம் என்று பெயர். இத்தகைய வேள்வியும் யாகமும் கோவிலோடும் கடவுளோடும் தொடர்பு உடையவை. இதனை கலைஞர் தன் தொல்காப்பிய பூங்காவில் உடம்பும் உயிரும் வாடிய கண்ணும் என் ஊற்றென கொள் இவை என எனின் அல்லது கிழவோன் சேர்தல் கிளத்திக்கு இல்லை என தொல்காப்பிய பொருளதிகார பொருளியல் நூற்பா 9 விளக்கம் தருகையில், கடவுளோடு தொடர்புடைய வேள்வி பற்றி சுட்டுவதும் கடவுள் பக்தியே. கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பும் இளைத்து உயிரும் களைத்து வருவதை நெஞ்சம் உணர்கிறது. உயிருக்குத்தான் என்ன ஆபத்து? கேள்வியுடன் நிறுத்திவிட்டு உறுதியை ஒரு வேள்வியாக நடத்துகிறாள். காண்பதில்லை அவனை என்பதே அந்த வேள்வி. அவனை போய் காண்பதில்லை என்று அறுதியிட்டு கூற வேள்வி நடத்தும் வேள்விழியாள் என தொல்காப்பிய பூங்கா பக்கம் 350 கூறுகின்றார்.
கலைஞரின் இறை நம்பிக்கை. களவின் கூறுகளான வேட்கை, ஒருதலை உள்ளுதல், மெலிதல், ஆக்கம், செப்பல், நாணுவரை இறத்தல், நோக்குவை எல்லாம் அவையே போறல், மறத்தல், மயக்கம், சாக்காடு என்ற 10 வகைகளில் நோக்குவை எல்லாம் அவையே போறல் என்பதற்கு கண்ணீர் காணும் பொருள் எல்லாம் காதலிக்கு காதலனாகவே தெரியும் என்றும், தலைவியை தலைவனை அடைய வேண்டும் என்ற வேட்கையில் காதலனும் காதலியும் தூணில் இருக்கும் துரும்பில் இருக்கும் இறைவனை துணைக்கு வந்து அருள் புரிய கேட்பர் என்று கலைஞர் உரை கூறுவதில் இருந்து இறைவன் என்பவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்ற பழங்கால நம்பிக்கை கலைஞருக்கும் இருப்பது புலனாகின்றது. முடிவுரை. படைப்பாளிகள் பொதுவாக தாம் இயற்றும் படைப்பில் தாம் அறிந்த தமக்கு விருப்பமுள்ளவர்களின் பெயர்களையே சுட்டுவர். சான்றாக பாரதி கூட தன் கவிதைகளில் எண்ணற்ற இடங்களில் கண்ணம்மா என்ற பெயரையே மிகுதியாக பயன்படுத்தியுள்ளார். அவரை போல கலைஞரும் படித்து பகுத்தறிவு பெற்ற பின் தன் கடவுள் எண்ணத்தை தூக்கி எறிந்து கடவுள் மறுப்பு கொள்கையாளராக மாறினாலும் அவரது ஆழ்மன உணர்வில் சிறுவயது முதல் தொழுது வந்த கடவுளரின் சிந்தனைகள் அவரை அறியாமல் அவரது படைப்பான தொல்காப்பிய பூங்காவின் உரையில் பல கடவுளரின் பெயர்களாக அக்கடவுளரின் மந்திரங்களாக பிரதிபலிக்க காரணம் என்பதை இக்கட்டுரையின் மூலம் நான் நன்கு தெளிவுபடுத்தியுள்ளேன். நன்றி, வணக்கம்.